சின்ன வெங்காயம் காரக்குழம்பு என் மெத்தடில் செய்ய போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ கடாயை வச்சாச்சு. நல்லா கடாயை காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி வைக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிள்ளை நல்லா பொரிஞ்சு வளர்த்தோம். சின்ன வெங்காயம், போட்டாச்சு. தக்காளி போட்டாச்சு. நல்லா வதங்கணும். தண்ணி காரக்குழம்புல கொஞ்சம் ஆயில் நிறையவே ஊற்றணும். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ உப்பு, மஞ்சள் போட்டுக்கலாம். கல்லுப்பு, மஞ்சள் போட்டாச்சு. நல்லா வதங்கணும். வதங்கிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஏன் மக்கள் இந்த சின்ன வெங்காயம் காரக்குழம்பு வைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு முன்னாடி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தணும். இறங்க வதங்கிட்டு பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி எல்லாம். வீட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் இருக்குல்ல, மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் போகணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சோடு தண்ணி ஊற்றிக்கலாம். சின்னவங்க எல்லாமே அப்படியே கட் பண்ணிடணும். இந்த வேகும் போது நல்லா வதக்கும் போது நல்லா கட் பண்ணிட்டோம்னா அந்த சின்ன வெங்காயம் எவ்வளோ நல்லதுங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வதக்கியாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துட்டோம். அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் ஒரு ஆளாக தான் வீடியோ எடுக்கிறேன். அதனால் எனக்கு ஸ்டாண்ட்லாம் வாங்கலை. இப்போ தான் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே இல்லை, இந்த ஃபோனை வச்சு தான் நான் இப்போ வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா கொதி வந்தோணும். நமக்கு தேவையான அளவு நல்லா கொஞ்சம் திக்காக ஆகணும். நல்லா கொதி வந்து மிளகாத்தூள் ஸ்மெல்லு எல்லாம் போயிட்டணும். கொஞ்சோடு நம்ம வெல்லத்தை போடணும். எப்பவுமே காரக்குழம்பு வெல்லம் கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டோம்னா புளிப்பு, காரம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஈக்குவலாக எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் லாஸ்ட்டில் நான் வெல்லம் போடும்போது காமிக்கிறேங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம வெல்லம் போட்டுட்டு அப்புறம் நல்ல கொத்தமல்லி விட்டோன்னா கொஞ்சம் ஒரு கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் குழம்பு லைட்டாக வற்றிட்டோம். கட்டி ஆகிட்டோன்னா அப்புறம் ரெடி ஆகிட்டோன்னா உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த பாருங்க, சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இதை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பாய்.